நம்ம டிடிவியா புன்னகை ததும்பு முகத்தோட அப்படியே கப்புன்னு வந்து உட்கார்ந்தார். ஒரு ஆய்வு பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு சரியான ஆளு எடப்பாடி ஐயா அவர் தான் கிடையாது. ஏன்னா அது வேற டிபார்ட்மெண்ட். அந்த பக்கம் சீமானை பார்த்தா அவரும் கிடையாது. என் கண்ணுக்கு தெரிகிறது ஒரே ஒரு ஆள் தான், அது விஜய். அவர் கூட இன்னும் 4-5 பேர் சேர்ந்தாங்கன்னா வலுவாயிரும். ஆனா என்கிட்ட யாரையும் கூட்டணி பத்தி பேசல, நானும் பேசல அப்படின்னு ஒரு பொடியை தூக்கி டப்புன்னு போட்டார். திமுகவுக்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் அர்த்தம்.